இருப்பதனால் இந்த தள்ளாத வயதிலும் 1330 அருங்குறளையும் உள்ளே தள்ளி மகிழ்ந்தாய். என் ஆசானை தலைவணங்கி வணங்குகின்றேன். போற்றுதலும் பெருமைக்கும் உரிய அவை நிறைந்த சான்றோர் பெருமக்களே, கடிகார முட்கள் என்னை துரத்துகிறது. அதற்காக உங்களுடைய சிறந்தாண்ட வணக்கங்களை பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அறம் சார்ந்து உரைத்த தேவசேனாதிபதி ஐயா அவர்களே, இன்பத்தை நல்க வருகின்ற தில்லை தமிழ்ச்சங்கத்தினுடைய நக்கீரர் திருநகை மோகன் ஐயா அவர்களே, குழுவிருக்கின்ற தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமிதம் கொள்கிறேன். ஐயன் உரைத்த அறத்தமிழ் என்ற ஒரு தலைப்பை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? அந்தாதி தொடை என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு. எது முடிவு சொல்லோ அது தொடக்க சொல்லாக வரும். அப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பிலே அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, பெரிது அரணப்பட்டதே இல்வாழ்க்கை, பொருள் அல்லது இல்லை, பொருள் செம்பாகமன்று என்று அந்தாதி தொடையிலே அரணமைத்து காட்டியிருப்பது இந்த கருத்தரங்கிற்கு மேலும் ஒரு பெருமை. சரி, பொருள் இல்லைன்னு சொன்னா மனுஷன் செத்தவனாக திருதப்படுகிறான். காசே இல்லை, காசுன்னு வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்க்கைக்குத்தான் பணம் தேவையே தவிர பணமே வாழ்க்கை அல்ல என்ற ஒரு பொருளாழ்ந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை என்ன சார்? ஒண்ணும் இல்லைங்க, வாழ்க்கை ஒண்ணும் இல்லைங்க. அப்போ ஒண்ணு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும் என்று சொன்னா பொருள் நிறைந்த வாழ்வாக மாற்றி காட்ட வேண்டும். அந்த பொருள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றணும். அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு வாழ்க்கையை பொருள் சார்ந்த வாழ்க்கையாக வாழ்வதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பொருள் வேண்டும். அந்த பொருளே வாழ்வல்ல, வாழ்க்கைக்கும் வாழ்ந்ததற்கும் பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். இப்ப ஒரு தென்னை மரத்தை பார்க்கிறோம், பனைமரத்தை பார்க்கிறோம், பாக்கு மரத்தை பார்க்கிறோம். அவையெல்லாம் தான் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக அந்த மட்டைகள் நின்ற இடத்திலே தடம் பதித்து செல்லுகிறது. அதுபோல ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்காக தடம் பதித்து வாழ வேண்டும். இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், இந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்லை தானே. இந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு தானே நம்ம பிரசாதம் கொடுக்கிறோம். அந்த பிரசாதம் என்ன? எரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பிடி சாம்பல், முடி சார்ந்த மன்னவர் முடிவில் ஒரு பிடி சாம்பல். இந்த சாம்பலுக்கு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அது திருநீராக மாறுகிறது. என் பெருமான் சிவபெருமான் தருகின்ற மிகப்பெரிய சூட்சம குறியீடு சாம்பல். என் ஆசான் வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, தத்துவத்தை சொல்லாமல் விட மாட்டேன். ஆக இந்த சாம்பலுக்கு ஒரு பெரிய தத்துவம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் குறுந்தொகை தெரியும். அந்த குறுந்தொகையில காதல் வாழ்வாடெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அடிதாங்கு மலவின்றி அடலென்ன வெம்மையால் கடிகவே கணங்குழாய் காடன்றாய் அக்காட்டில் துடியாடை கயந்தலை கடக்கிய சின்னீரை பிடிகூட்டு பின்னுண்ணும் கடிரணமும் உரைத்தனரேன்னு அந்த பாசத்தினுடைய பிடி ஐயா சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில ஒண்ணு இல்லைங்கிறதுக்கு குறுந்தொகையை விட அப்பர பெருமான் நாவரசர் என்ன சொல்லி இருப்பார்னா, காலப்பாச திருக்குறுந்தொகைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். காலப்பாச திருக்குறுந்தொகைன்னு சொல்லி, அது என்னன்னு சொன்னா, நம்மளுடைய இறுதி காலம் வருகிற பொழுது யமதூதர்கள்லாம் வருவானா. யமதூதர்கள்லாம் வந்து உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய அளவு முடிஞ்சு போச்சு, நீ வரலாம், காலம் முடிஞ்சு போச்சு கூப்பிட போவானா. அப்படி கூப்பிட போகக்குள்ள சொல்றாரு, யமதூதர்களே, யாரெல்லாம் நெற்றியிலே திருநீர் எனும் சாம்பல், உங்களுக்கு சாம்பல், திருநீர் எனும் நெற்றியிலே நீர் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை கண்டால் நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 2 கையால கும்பிட்டுட்டு சாரி நான் உன்னை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடிவிடு அப்படின்னு ஒரு உத்தரவை போடுவார் அப்பர் பெருமான். அதனால அந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு தத்துவத்தை நீரின் மூலமாக சொல்லுவான். இறையன் சொல் மரவேர் நமன் தூதீர் பிறையும் பாம்பும் உடைய பெம்மான் தவர் நரவம் நாரிய நல்லருஞ்சாந்தம் நிறைய நீரடிவார் எதிர் செல்லலே நெத்திலையானால் நீ திருநீர் வச்சிருந்தானா அவன் முன்னாடி போய் நிக்காத, 8 கையை விட்டுட்டு ஓடிவிடுவது அப்படின்னு சொன்னார். இந்த வாழ்க்கையில தான் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமில்லாத வாழ்க்கையை தான் நமக்கு தெரியுது இல்ல. அவருடைய தத்துவ பொருளா தானே நீரை காட்டுறாங்க. அப்ப வாழற காலத்துல யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போடலாம் இல்லையா? அதுதான் கண்ணதாசன் சொல்லுவான், இல்லை இல்லை என்று சொன்னவனும் இல்லை என்று சொன்னான், இல்லையொரு தெய்வம் என்று இல்லை என்று சொல்லவில்லை என்றான். முன்னாடி இல்ல தெய்வம் இல்ல தெய்வம் இல்லைங்கண்ணா, அப்புறம் கிடைச்சா மஞ்சள் துண்டு போடக்குள்ள தெரியும் நான் யாரையும் சொல்லவில்லை, துண்டழிவா இருக்கு. ஆனா கடைசியா இல்ல இல்ல
என்பதை இறுதியிலே ஒவ்வொரு மனிதனும் ஒத்துக்கொள்ளுவான். அது ஆண்டவனாக, இதற்கு முன்னால் ஆண்டவனாக இருக்கலாம், தன்னை ஆண்டவனாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கண் முன்னே நமக்கு கடமைகள் செய்தவன். அதனாலதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனை தாங்குதல் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். அதுபோல கடன் செய்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இல்லை இல்லை என்று சொன்னாலும் இறுதியிலே உண்டு என்பதே நிச்சயம் என்பது பொருள். இந்த இல்லைங்கிற ஒரு சொல்ல ராமாயணத்தில் அற்புதமாக பயன்படுத்துவார். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பெருந்தகை மறைந்திருந்து அம்பெய்ததனால் வெற்றி ராமனுக்கு இல்லை, வாலிக்கே சொல்வார். அந்த இல்லைங்கிறது முன்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் சேர்ப்பார். வெற்றி ராமனுக்கு, இல்லை வாலிக்கே என்பார். இந்த இல்லைன்னு ஒரு சொல்லு வருது இல்லையா, பொருள் இல்லாத வாழ்க்கைக்கு நமக்கு பொருளே கிடையாது. அப்ப வாழுகிற பொழுது வாழ்க்கையிலே ஏதேனும் நல்லவைகளை செய்து வாழ்நாளிலே ஒரு முத்திரையும் தளத்தையும் எவன் ஒருவன் பதித்து செல்லுகிறானோ அவன் இந்த உலகத்திலே வையத்து வாழ்வாங்கு வாழ்பவனாக கருதப்படுவன். அது பொருளுடைய வாழ்க்கையாக இருக்கும். இந்த பால் வைப்பு முறை இருக்கு இல்லையா, அறத்து பால், பொருட்பால், இன்பத்து பால். கண்ணதாசன் தான் சொல்றான், முன்னணி இன்பத்து பால் தான், ரெண்டாவது தான் பொருட்பால், மூணாவது தான் அறம். ஏன் அப்படின்னு கேட்டா, உனக்கு இன்பம் வந்தாதான், உன் உள்ளத்துல ஒரு ஆசை வந்தாதான் பொருள் தேடணுடைய ஒரு முடிவு வரும். நீ பொருள் தேடினாதான் தர்மம் பண்ணணுடைய ஒரு சிந்தனை வரும். அறம் பொருள் இன்பம் என்பதை இன்பம் பொருள் அறம் என பொருள் விரித்து பார்க்கக்கூடிய புன்னகையை கண்டவன் கண்ணதாசன். அதனாலதான் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறான், தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாதாரணமாக 1வது பிள்ளைகளை கேட்டாலும் 2வது பிள்ளை கேட்டாலும் படிக்க படிக்க அறிவு வளரும், கிணற தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். இது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்சது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஒன்றும் படிக்க படிக்க வளராது, மெய்ப்பாடா மாற்றணும். ஆனா என்ன சொல்றாரு, ஏன்னா இன்பம் பொருள் அறம் என்பதற்கு தொட்டு அணைத்து ஊறினார். மனைவிய அதுலயும் அறத்தின்பால் இருக்க வேண்டும். கட்டிய மனைவியோடு தொட்டு அணைத்து ஊறும். என்ன ஊறும்? உலகாங்கிதம் ஊறும் உள்ளத்தில், தொட்டு அணைத்து ஊறும். அதுபோல ஒரு மணற்கேணி உன்னுடைய உடல்ல இருக்குது, உடலில் ஒரு பொருள் கண்டேன்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை நீ தேர்ந்தெடுத்து பார், உன்னிடத்திலே பொருள் நிறைந்த வாழ்வமையும். அதனாலதான் நம்ம படிக்கக்குள்ள வேணா மேலோட்டமா சொன்னா, சித்தாந்தத்திலே ஒரு பொருளும் வேதாந்தத்திலே ஒரு பொருளும் கொடுக்கின்றதுனால இந்த திருக்குறளை கண்ணதாசன் எழுதினார். தொட்டனைக்கு ஒரு மடற்கேணி மாந்தருக்கு கற்றனைக்கு ஒரு அறிவு. ஒருவனுடைய உள்ளத்திலே உலகாங்கிதம் அடைகிற போது உடலிலே ஊறுகின்ற பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கிறது அல்லவா, அந்த வேதியியல் மாற்றத்தின்பால் ஒரு அறத்தை நிலைநாட்டலாம்.